டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை குறித்து யாராவது தவறாக பேசுகிறாங்கன்னு கஷ்டப்படுறீங்களா? இல்லை உங்களை குறித்து மற்றவங்க கிட்ட தப்பு தப்பாக போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் காதுகள் கேட்கவே உங்களை பழித்து அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? டோன்ட் ஃபீல் அபவுட் தட். அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளை இந்த காதில் வாங்கி அந்த காது வழியாக வெளியே அனுப்பிடுங்க. இந்த காதில் கேட்டு இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக மாறிடும். அதிகமான டிப்ரெஷன், கோபம், எரிச்சல் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு மோசமான சூழ்நிலையாக மாறிடும். ஸோ அதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. நம்மளோட பரிசுத்த வேதாகமத்தில் சவுல்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சவுல் தான் இஸ்ரவேலின் ராஜான்ட்டுன்னு. ஆனால் ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனா ராஜா, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் எப்படி ராஜ்யபாரம் பண்ணுவான், இவன் குடும்பம் என்ன அவ்வளோ பெரிய குடும்பமா அப்படின்னு சொல்லி சவுலோட காதுகள் கேட்க அந்த சவுலை திட்டி பழிக்கிறாங்க. ஆனா சவுல் அதை குறித்து ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த காதல வாங்கினாரு, அவங்க பேசுறதெல்லாம் இந்த காது வழியா வெளியே அனுப்பிட்டாரு. அவர் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. எதனா பேசின்னு போங்க, என்ன ராஜாவா ஏற்படுத்தினது அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி சவுல் அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஸோ சவுலோட ராஜ்யபாரம், இஸ்ரவேலை அவர் ஆளும் தன்மை ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அநேக ராஜ்யங்களை ஜெயித்து இஸ்ரவேலை நல்ல ஒரு வழி நடத்தி சென்றார். பல வருஷமா நல்ல வெற்றி முகத்தோட அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. பிற்பாடு பல வருடங்களுக்கு பின்பு அதே சவுலை ஜனங்கள் வேறு விதமான வார்த்தையை சொல்லி பழித்து பேசுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்லாதவன் இவெல்லாம் எப்படி ராஜாவான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை அவர் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனா இப்போ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14000 ஜனங்கள் சொல்லும் போது சவுல் அந்த வார்த்தையை கேட்டு தன் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. வார்த்தை இப்படி கேட்டு இப்படி அனுப்பாம சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14000 சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு காதலை கேட்டு உள்ளத்துல கொண்டு வந்துட்டாரு. சவுலுக்குள்ள அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்பட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன், கோபம், எரிச்சல். தாவீதை குறித்து அவ்வளவு பெருமையா பேசுறாங்க, என்ன குறித்து பேச மாட்டாங்கன்னு சொல்லி வெறுப்பு அதிகமாயிடுச்சு தாவீதின் மீது அவருக்கு. ஸோ அவரோட கேரக்டர் அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்டார்டிங்ல கீழ்ப்படிந்து இஸ்ரவேலை வழிநடத்தி வந்த சவுலோட கேரக்டர் அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. தாவீதை பழி வாங்கணும், தாவீதை கொல்லணும், இவனை எப்படி ஜனங்க அவ்வளவு பெருமையா பேசலாம்னு சொல்லி அவரோட வாழ்க்கையை முழுவதும் தாவீதை கொல்றதுக்கே அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஸோ சவுலோடைய முந்தின நிலைமை சூப்பரா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த பிந்திய நிலைமை ரொம்ப சோகமாக முடிந்து விட்டது. மற்றவங்க நம்ம என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் நம்ம கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. அவங்க அப்படிதான், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டோமா அது பாட்டுன்னு போயினே இருக்கட்டும். நம்ம அவங்க பேசுறதை குறித்து நம்ம இருதயத்தில் கொண்டு போய் நம்ம அதை எப்படி நீங்க பேசலான்னு கோபத்தை காட்டும் போது அது நமக்கே டிப்ரெஷன் ஆகி நம்முடைய கேரக்டர் தவறாக முடியும். சவுல் அப்படிதான் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல நீங்க எதனா பேசின்னு போங்க அப்படின்னு கேர் பண்ணாம விட்டுட்டாரு. ஸோ அவரோட ராஜ்யபாரத்தை அவர் சூப்பராக நடத்தின்னு போனார். ஆனா பிற்பாடு ஜனங்க பழித்து பேசின வார்த்தையை இருதயத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக மாறி அவரோட வாழ்க்கையின் முடிவு ரொம்ப சோகமா முடிஞ்சிச்சு. அவரோட கேரக்டர் ஃபுல்லாவே மாறிடுச்சு. மற்றவங்க கொள்ற அளவுக்கு அவரோட கேரக்டர் மாறிடுச்சு. ஸோ இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். யார் நம்மை தவறாக பேசினாலும், மற்ற இடத்துல போய் தவறாக போட்டு கொடுத்தாலும், இல்லை நம்ம காதுகள் கேட்க அவமானப்படுத்தி பேசினாலும் இந்த காதலை வாங்கி அந்த காது வழியாக அனுப்பி விட்டுறலாம். இந்த காதலை கேட்டு ஹார்ட்டு கொண்டு போயிடணும்னா அது நமக்கு தான் டிப்ரெஷனும் பிரச்சனையா முடியும். சவுல் ஸ்டார்டிங்ல இருந்தார் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருங்க. யார் என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அமைச்சிருங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எதை குறித்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்முடைய நியாயாதிபதி பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு நியாயமானதை செய்வார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும்.